என்ன ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன ப்ரோ சுத்துறீங்க? நம்ம ராம் சேட் இருக்காருல்ல, ஆமா. அவர் ஒரு பீடா கொடுத்தாரு. சரி. அதான் அப்படியே போட்டு அப்படியே வந்தேன். என்ன ப்ரோ நீங்க போய் சேட்டுட்டு வேலை பாக்குறீங்க? என்ன பண்றது, எல்லாம் பழைப்பு தானே. வேலை கொடுத்தோம். சேட்டு எல்லாமே வந்து வண்டி வண்டியா லாரி லாரியா வந்து இறங்கிட்டு இருக்காங்க. நீங்களும் போய் அங்க வேலை போயிட்டீங்கன்னா அப்புறம் நம்ம ஆளுகளுக்கு எங்க வேலை கிடைக்கும்? என்னது சேட்டு வண்டி வண்டியா லாரி லாரியா வந்து இறங்குறாங்களா? ஆமா. இப்பதான் தெரிஞ்சுதா உங்களுக்கு? அப்புறம் என்ன 20 வருஷமா ஹோமால இருந்தீங்களா? இல்ல, அவங்க 20 வருஷமாவே இங்கதான் இருக்கிறாங்க. என்ன ப்ரோ நீங்க சொல்றீங்க? வடீஸ்வரம், மீனாட்சிபுரம், கோட்டாறு, நாகர்கோயில்ல பாதி இடத்த வாங்கியாச்சு. அப்படியா? நம்ம இப்ப அடுத்த பாத்தீங்கன்னா அலெக்சாந்திராபுரத்துல ஆமா பாதி இடம் அவங்களுக்குள்ள இருக்கு. நீங்க ஏதோ புதுசா வந்து சொல்றீங்க. அதாவது நம்ம அண்ணன் சீமான் சொல்றதை கேளுங்க. யார் வேணாலும் இங்க ஆளலாம், யார் வேணாலும் இங்க வாழலாம். ஆனா தமிழ மட்டும்தான் வாழ முடியும். பேச்சு கட்டாம மூச்சு கட்டாம அவனை இருந்துட்டு போட்டுமே. அதுல நமக்கு என்ன பிரச்சனை இருக்குல்ல ப்ரோ. நம்மள கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்கு வந்து நம்மளே ஆள ஆரம்பிச்சிருவாங்க ப்ரோ. என்ன ஆள ஆரம்பிச்சிருவான்? அப்புறம் அவங்க கிட்ட அதிகாரம் எல்லாம் போயிரும்ல ப்ரோ. எப்படி போகும்? இப்போ நம்ம நாகர்கோயில் நகராட்சியில 4 தடவை அவங்க அதுதான் மீனாட்சியர் தான் இருந்தாங்க. சரி, சேட்டுதான். நமக்கு என்ன பிரச்சனை? அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம நாகர்கோயில்ல சட்டமன்ற எலெக்ஷன்லயும் சரி, பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயும் சரி, பிஜேபிக்கு அதிகமா ஓட்டு போடுறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேட்டுங்க. அவங்களோட பணம், அவங்களோட சப்போர்ட், இதை வச்சுதானே அவங்க வர்றாங்க. அதனால நமக்கு என்ன இருக்கு? நமக்கு நல்லது தானே. நமக்கு எப்படிங்க நல்லது? நம்ம இடத்துல வந்து அவங்க இது பண்ணாங்கன்னா அப்புறம் நமக்கு இங்க வேலை இல்லாம போயிரும்ல. அவங்க வாழட்டுங்க, ஆள விடக்கூடாதுங்க. அவங்க ஆள முடியாது, வாழட்டும். வாழ்ந்துட்டு போறோம். அவங்கதான் ஆழ்ந்துட்டாங்களே நீங்க சொல்றத பார்த்தா. முனிசிபாலிட்டியில அவங்க ஆட்கள் ஜெயித்தாங்க அப்படின்னா அவங்கதான் வந்தாச்சு. ஆளட்டும். அதுல என்ன பெரிய தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படி எல்லாமே அவங்களுக்கு கண்ட்ரோலுக்கு போயிரும்லங்க. அவங்க கண்ட்ரோலுக்கு போயாச்சுன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? நமக்கு ஒரு வேலை வாய்ப்புகள் இருக்காது. நம்ம மக்களுக்கு வந்து ஒண்ணுமே இல்லாம போயிரும்ல. அதை பத்தி நாம யோசிக்க கூடாது இல்ல? ஆமா இல்ல, நம்ம யோசிக்காம வேற யாரும் யோசிக்கிறது? இதெல்லாம் பெரிய அரசியல் மேட்ரு. இதெல்லாம் பத்தி நாம பேசி எதுக்கு மண்டை உடைச்சிங்க? இப்ப நீங்க எங்க போறீங்க அதை சொல்லுங்க. நான் நம்ம இஸ்மாயிலுக்கு கல்யாணம், அவன் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். யாரு இஸ்மாயிலுக்கு கல்யாணமா? ஆமா. எனக்கு லெட்டர் தரவே இல்லையே. ஏதாவது அவசரத்துல மறந்துருப்பாங்க. அப்படியா? ஆமா. நாசமா போனவன் வேதியில போவான். நெகட்டிவாவே பேசிட்டு இருக்கீங்க. என்ன நெகட்டிவ்? இளவுல போனவன் அவன் எவ்வளவு நாள் பழகி இருக்கான். நாங்க 2 பேரும் இப்படி இல்ல. என்ன இருந்தாலும் கல்யாணம் என்ன இருந்தாலும் கல்யாணம் பாசிட்டிவா பேசுங்க, நெகட்டிவா பேசாதீங்க. நீயவை மன்னவாரி போரு. அவங்க அப்பன் தாமிரபரணியில தலைமுழுக என்ன போட்டுக்கிட்டு எப்படி பேசிட்டு இருக்கீங்க? அது நல்ல விஷயத்துக்கு போகும்போது நல்ல விஷயமா பேசுங்க. அப்படின்னாதாங்க நல்லது நடக்கும். என்னத்த நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது வேதாத்ரி மகரிஷி வந்ததுல இருந்தே நான் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், நலம் பெருகட்டும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். சரி, நான் இப்படி தானே இருக்கிறேன். அப்படி சொன்னாதாங்க நல்லது நடக்கும். அப்படித்தானங்க இருக்கிறேன் நான். ஆனா ஒரு பைக் கூட என்னால வாங்க முடியலையே. நம்ம ஜிபி முத்த பாருங்க. சரி, நாசமா போவான், வேதியில போவான். ஏம்புல இப்படி இடம் எடுக்க ஏன் என்ன பொண்ணுது ஏம்புல அப்படின்னு சொல்லி ஃபுல்லா நெகட்டிவா தான் பேசினாரு. அவரை பிட்பாஸ்ல கூப்பிட்டு போய் 1 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்கான். இப்போ சொந்த வீர்ல பல ஏக்கர் நிலத்தை வாங்கி வீட கட்டிட்டாரு. நாளைக்கு படம் வேற புக் ஆயிடுச்சு பேதியில போவானுக்கு. ஏன் இளவு இப்படியே தீய வச்சுட்டு இருந்தானுன்னா நம்ம எல்லாம் எப்படி பழைக்கிறது? அதனாலதான் நானும் பார்த்தேன். அவர் ஒருத்தர் நல்லா ஆயிட்டாருங்கிறதுக்காண்டி நீங்க இப்படியே பேசிட்டு இருக்கீங்களா? அதாவது நாட்டுல வந்து நல்லவங்க மிகச்சி இருக்கும்போது வாழ்க வளமுடன், நலம் பெருகட்டும், எல்லாரும் நல்லா இருக்கட்டும், அமைதி உண்டாகட்டும், இப்படி எல்லாம் சொன்னா நல்லது நடக்கும். ஏன்னா நாட்டுல நல்லவன் அதிகமா இருக்கிறான். இப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாம் முடிச்சவைக்கு முள்ள மாதிரி உங்களை மாதிரி ஃப்ரெண்டை விட்டுட்டு கல்யாணத்துக்கு போறவன். சரி ப்ரோ, நீங்க வாங்க ப்ரோ, கல்யாணத்துக்கு வாங்க ப்ரோ. போவோம், சேர்ந்து போவோம். என்னதான் நடக்கும்? சரி, கல்யாணத்துக்கு வாங்க, சேர்ந்து போவோம். சேர்ந்து போமா? எங்க? பக்கத்துலதான். இங்க தானே? ஆமா, பெருமாள் மண்டபத்துல. அட வாங்க ப்ரோ, போவோம். கல்யாணம் வர மாட்டேன். நான் வர மாட்டேன். ராய் வீடு ப்ரோ, பிரியாணி சூப்பரா இருக்கும். பிரியாணியா? ஆமா. சிக்கனா? சிக்கனும் மட்டனும் எது வேணாலும் போடுவாங்க பாய் வீட்டுல. வாங்க, எல்லாமே இருக்கு. அப்ப எல்லாம்ன்றீங்க? கண்டிப்பா போலாம், வாங்க ப்ரோ. அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருவேன். வெக்கமா இல்ல?